ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். முதலாவதாக இன்னைக்கு சவுதி ஏமன் பிரச்சனைகள் பெரிய லெவலில் போயிட்டே இருக்குது. ஒரு புது கூட்டமைப்பு உருவாகி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் 3 பேரும் சேர்ந்து ஒரு டிஃபென்ஸ் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் இது நிரந்தரமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த துருக்கி இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது, சவுதி அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்குது. ஆனால் நடுவில் சவுதி அமெரிக்கா ஆதரவு வேணான்ற அளவுக்குலாம் இருக்காங்க. இந்த ஏமன் பிரச்சனைகள் நிறைய வர்றதுனால இப்போ ஒரு அலையன்ஸ் மாறுறதை நம்ம பார்க்குறோம். அதாவது அமெரிக்காவுடைய கூட்டமைப்பு நாடுகள்லாம் மாறுறதை பார்க்குறோம். யுத்தம் வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த யுத்தத்தினுடையதான முகாந்திரமும் வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்குது. பார்ப்போம். ஆனால் ஒன்று, எசேக்கியேல் 38-39 தான் அடுத்த கட்ட மிக முக்கியமான காரியமாக இருக்க போது மாற்றுக்கருத்தே இல்லை. வாங்க நேற்று வரைக்குள்ள போகலாம். முதலாவதாக எருசலேம் பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ஜோர்டான் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஜோர்டான் சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜெருசலேம்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முஸ்லீம் ரிலீஜியஸ் சைட் ஃபேஸிங் இமினன்ட் த்ரெட் ஆஃப் இஸ்ரேலி டேக் ஓவர் சேஸ் ஜோர்டான். இஸ்ரேலில் இருக்கக்கூடியதான அந்த மிக முக்கியமான டெம்பிள் மவுண்ட், அதுக்கு நடுவில் இருக்கிற அலாஸ்கா மாஸ்க், இது ஜோர்டானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்களுடைய பராமரிப்பு, அவங்க பாதுகாப்புக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் சமீப காலமாக நடக்கிற சம்பவங்கள் ஏற்புடையதாக இல்லை. எல்லா விதமான லாபம் மீறப்படுது. எந்த சட்டங்களும் அங்கே மதிக்கப்படுவதில்லை அப்படின்னு ஜோர்டான் சொல்லியிருக்கு. என்ன சட்டம், என்ன மதிக்கப்படுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1948 ஜூன் மாதத்தில் ஒரு சட்டம் ஒன்று இஸ்ரேல் போட்டிருக்கு. அதாவது மற்ற வழிபாட்டு தலங்களை நாங்கள் இடிக்க மாட்டோம் அப்படின்னு. அதெல்லாம் காற்றுல போயாச்சு. அந்த அந்த இதெல்லாம் இப்போ இல்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் இன்னும் பாதுகாப்பாக தான் இருக்குது. இதுக்கு பல முயற்சிகள் நடந்தது, பாதுகாப்பாக தான் இருக்குது. இப்போது ஜோர்டான் அதை பற்றி தான் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்த அவங்க எடுக்க போகிறாங்கன்னு. ஆனால் கண்டிப்பாக இஸ்ரேல் அந்த இடத்தை எடுக்கும். நாம் எல்லோரும் ஏற்கனவே நிறைய தடவை இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். எருசலேமில் உலகத்திலேயே மிகவும் டென்ஷனான இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே இப்போ அதுதான் இருக்குது. அந்த இடத்துல ஏதாவது ஒன்று கை வச்சா அது உலகத்திலே மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஜோர்டானும் அதை தான் சொல்லுது. சவுதி மற்றும் மற்ற அலையன்ஸ் எல்லாரையும் ஒன்றா சேருங்க, அந்த இடத்துக்காக நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது? கண்டிப்பாக அந்த இடத்தை வெகு சீக்கிரத்தில் நம் ஜென்ரேஷன், நம் காலத்தில் யூதர்கள் அதை கையில் எடுப்பாங்க. அவங்களோட 3வது தேவாலயத்தை அங்கே கட்டுவாங்க. கட்டுறதுக்கு முன்பதாக அந்த அல்லாஸ்கா மாஸ்க், அதை ஏதாவது ஒன்று அவங்க செய்வாங்க. அதுதான் உலகத்தையே ஒரு மிகப்பெரிய அழிவுக்குள்ளே கொண்டு போகிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சம்பவங்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்பப்பெல்லாம் எருசலேம் சேனைகளால் சூழப்படுதோ அப்பப்பெல்லாம் ஒரு பெரிய காரியம் நடக்கும். இது 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து சொன்னது, எருசலேம் சேனைகளால் சூழப்படும். அங்கே ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 1967 எருசலேம் சூழப்பட்டது, எருசலேம் யூதரால் கைக்கு போச்சு. 1948 இஸ்ரேல் சூழப்பட்டது, மிகப்பெரிய யுத்தம் வந்தது. இப்போ திருப்பி எருசலேம் சேனைகளால் சூழப்படுகிற காலகட்டம் வந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் நடக்கும். வருகைக்கு பின்னாடி பகிரங்க வருகையில் எருசலேம் சேனைகளால் சூழப்படும், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் முடிவில். அதே மாதிரி ஆயுதவ அரசாட்சியிலும் இப்படி முடியும். எல்லாரும் சூழ்ந்து கொள்வாங்க அப்படின்னு இருக்கிறது. ஸோ எருசலேம் சேனைகளால் சூழப்படுகிற காலகட்டம் வரும்போது இது நடக்கும். இப்போ எருசலேமை முழுவதுமாக டேக் ஓவர் பண்ணுறது, குறிப்பாக அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடையதான மிக முக்கியமான வேலை. ஏன்னா அவங்களோட 3வது தேவாலயத்தை அங்கே கட்டணும்னு அவங்க பார்க்குறாங்க. அங்கே அதுக்கான மிக முக்கியமான இடத்துக்கு உலகம் வந்திருக்கு. நான் இந்த 3ஆம் உலக யுத்தத்தை பற்றி பேசணும்ல, அது இந்த இடத்துக்குள்ள தான் நிற்க போகுது. இதோட அப்டேஷன்ஸ், இதோட அடுத்த காரியங்களை வருகை தாமதிக்க நேற்று வரல உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நம்ம இப்போ அடுத்த மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போ அதோட அப்டேட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். மனிதன் கையில் ஆண்டவர் பூமியை கொடுத்தாரு. பூமியை எவ்வளோ நாசமாக்கணுமோ அவரை நாசமாக்கிட்டான். இந்த பூமியை ஆண்டவர் 2ஆக பிரிப்பார். ஆதியாகமம் 1:10 தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. ஆரம்பத்தில் மனுஷன் லேண்டை நாசமாக்கிக்கிட்டே வந்தான். ஒரு காலகட்டத்தில் இப்போது சமுத்திரமும் ரொம்ப மோசமான இடத்துக்கு வந்துருச்சு. இதை நம்ம பார்த்தோம். இப்போ விண்வெளி கழிவுகள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்வெளியில் மிக மோசமான கழிவுகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போத்தி கணக்குப்படி 18,500 சேட்டிலைட்ஸ் இப்போ வரைக்கும் இருக்குது. இன்னும் அதிகமான சேட்டிலைட்ஸ் விடணும்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த விண்வெளி கழிவுகள் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 36,000 40,000 பெரிய கழிவுகள் இருக்குது. சின்ன கழிவுகள் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்குது. பல டன் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு நேரத்துக்கு அதாவது 2லிருந்து 3 பொருட்கள், விண்வெளி கழிவு பொருட்கள் வேப்பரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வேப்பரைஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், விண்வெளியில் இருக்கிற சூட்டில் அதை என்னவா செய்து அப்படியே ஆவியாக மாறிடுது. ஆனால் ஆவியாக மாறக்கூடாது, மைக்ரோ டஸ்ட்டாக மாறுதாமா. அந்த மைக்ரோ டஸ்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓசோன் லேயருக்கு மிகப்பெரியதான ஒரு பேரழிவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் போக சயின்டிஸ்ட் எல்லாம் கவலை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த 18,500லேயே 36,000லேருந்து 40,000 பொருட்கள் அங்கே விண்வெளி கழிவுகள் இருக்குது. இன்னும் இது இல்லாமல் மில்லியன்ஸில், நான் சொல்கிறது 10 கிலோக்கு மேலே உள்ளது, அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்குதாமா. அதான் அதிகம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மில்லியன்ஸில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி கழிவுகள் அதிகமாக குப்பைகள்னு நம்ம சொல்கிறோம், விண்வெளி குப்பைகள் அதிகமாகிட்டே போகுது. அந்த குப்பைகளுடைய விளைவு என்னன்னா ஓசோன் லேயர் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் 6வது முத்திரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகி போயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இது எல்லாமே ஆக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் கென்யாலலாம் இந்த விண்வெளி பொருட்கள் வந்து கீழே விழுந்திருக்குது, மனுஷங்க மேலே விழுந்திருக்குது. இது போக அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. 2035க்குள்ள மிகப்பெரிய உயிர் சேதங்களை இது ஏற்படுத்தும். வானத்திலிருந்து இதெல்லாம் வந்து பூமிக்கு மேலே விழும். அப்படிலாம் விழாதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த நேற்று எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரியதான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய எலான் மாஸ்க் அவருடைய நிறுவனத்தினுடையதான ஒரு சேட்டிலைட் ஆனது தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சு நேராக போய் நிலவில் விழுந்திருக்கு. மணிக்கு 5000 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள வேகத்தில் போய் அது விழுந்து மிகப்பெரிய பாதிப்பை, அதாவது ஒரு பள்ளத்தை நிலவில் ஏற்றிருக்கு. சரி, நிலவில் ஏற்பட்டதுனால நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, அந்த பள்ளமாயிடுச்சு, மற்றபடி நமக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. இதே காரியங்கள் பூமியில் விழாதுங்கிறது நிச்சயம் விழும். ஏன்னா இப்போ இங்கே 2-3 காரியங்கள் கென்யாவில் வந்து விழுந்திருக்கு, இனி அதிகமாக வந்து விழும் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான முயற்சிகளை ஏறெடுக்கணும்னு சொல்கிறாங்க. வேதம் சொல்லுது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நட்சத்திரங்கள் பூமிக்கு மேல் வந்து விழும்னு இருக்கு, அதோடு கூட இதெல்லாம் சேர்ந்து விழும். ஸோ வேதத்தில் சொன்ன அடையாளங்களும் இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மனுஷ கண்டுபிடிப்புகளில் அழிவில்லாததுன்னு ஒன்று இல்லவே இல்லை, அது மிக மோசமான இடத்துக்கு போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் ஒரு காரியத்தையும் பார்க்க போகிறோம். சமீபத்தில் இந்த கொள்ளை நோய்கள் இயேசு சொன்ன அடையாளங்கள். இப்போ எபோலா மிகப்பெரிய அளவில் ஆப்பிரிக்காவில் 4000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட தந்திருக்கிறாங்க. அடுத்து குஜராத்தில் 22 பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறாங்க. எபோலா சாந்திபோரா தாண்டி இப்போ அடுத்தடுத்த வைரஸுகள் மிகப்பெரிய அளவில் உலகளாவிய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம் பெரிய அளவில் போய்கொண்டே இருக்கிறது. பூமி அதிர்ச்சிகளையும் பார்த்தோம், கொள்ளை நோய்களையும் பார்க்கிறோம். அடுத்து இந்த எல்னினோ அப்படின்னு சொல்லக்கூடியது, இது காட்ஸிலா எல்னினோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2027 வருதாமா, 1000 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மிகப்பெரியதான வறட்சியை இது ஏற்படுத்த போது, உஷ்ணத்தை இது ஏற்படுத்த போது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கடைசியா ஒன்று, இது எல்லாத்தையும் தாண்டி வேறொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த நேற்று வரை முடிக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். கடைசியா இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் பேப்பர்லலாம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேதத்தில் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் அடையாளம் தான், அதாவது பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள் எல்லாம் அடையாளம் தான். இதை தாண்டி இன்னொரு அடையாளத்தையும் ஆண்டவர் சொல்றார். கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் ஒரு தகப்பனார் இறந்து போனார் நார்த் இந்தியாவில், உத்தரகாண்டில். அவர் இறந்து போயிட்ட பிறகு அவருடைய 3 பெண் பிள்ளைகள் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்காங்க. ஒருத்தர் நேபாளில் இருக்காங்க, இன்னும் 2 பேர் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. மும்பையில் ஒருத்தர், பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்க யாருமே அந்த டெத்துக்கு வரல. ஏற்கனவே இவரை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, முதியோர் இல்லத்தில் விட்டுருக்கிறாங்க. அங்கே தான் அவர் இறந்து போயிட்டார். அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஒருத்தர் கூட வந்து பார்க்கல. அதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஆன்லைனில் எங்களுக்கு அதை காட்டிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அவருடைய டெத்துன்னு சொல்லிட்டு அந்த ஈமக்கடங்களுக்கு தேவையான அந்த காசை மட்டும் அனுப்பி வச்சுட்டாங்க போல். யோசிச்சு பாருங்கள், அந்த 3 பேர் படிக்கிறதுக்கு அந்த தகப்பன் தான் காரணமாக, வேலை வாய்ப்புக்கு வரைக்கும் அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு, அவங்கள வளர்த்துருக்கிறாரு. கடைசியாக அந்த 3 பேரையும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. அதை கூட 1000ல் 1 ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 பேரும் ஆளுக்கு ஒரு 4 மாதம் வச்சுருந்தா கூட ஒரு வருஷத்தில் அந்த தகப்பனாரை பாதுகாத்திருக்க முடியும். சரி, வைக்க முடியாத சூழ்நிலைன்னு கூட வச்சுக்கலாமே, நாங்கள் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம், முடியாதுன்னு கூட அவங்க சொல்லலாம், இருக்கட்டும். ஆனால் அந்த தகப்பனுடைய அந்த மரணத்துக்குள்ள ஒருத்தர் கூட வந்து நிற்கல பாருங்களேன், 3 பேரில் ஒருத்தர் கூட. இதுதான் கடைசி காலத்தில் மனுஷனுடைய இருதயம் எவ்வளோ மோசமான இருக்கு. இந்த வெளியே இருக்கிற அடையாளங்கள்லாம் விடுங்க, அது எல்லா காலத்திலும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மோசமான அடையாளம் கடைசி காலத்தில் இது வந்து நான் பிலீவர்ஸ்க்கு மட்டும் நடக்கலை, பிலீவர்ஸ்குள்ளேயும் நடக்குது. தேவன் அன்பாக இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கறது அன்பு. வேதத்தினுடைய மிக முக்கியமான இடம் அன்பு. எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ணாங்க, அதெல்லாம் இல்லை. முடிவில் நம்ம எப்படி இருக்கிறோன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழும்போது எப்படி வேணாலும் வாழ்ந்து முடிச்சிடலாம், ஆனால் முடிக்கும் போது கர்த்தர் கூட இருக்கணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு மரணம் ஒரு தகப்பனுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை படிக்கும்போது நான் ஏன் அதை நேற்று வரல கொண்டு வரேன்னா, இதை படிக்கும்போது ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஒரு 3 பெண் பிள்ளைகள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பசங்க தான் அப்படி இருப்பானுங்க, இரக்கம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. பெண் பிள்ளைகள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படிம்பாங்க. 3 பெண் பிள்ளைகளுமே வந்து பார்க்கல அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள், கவனியுங்கள், அவர்களுக்கு தேவைகளை சந்தியுங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்கள் உங்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்று பெற்றோர்கள். கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை வழியாய் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.